வடிவேலு பாலாஜி போல கெட்டப் போட்டு ஆளே மாறின அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் வடிவேலு பாலாஜி திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கண் கலங்குறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ விஜய் டிவி மூலியமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்கள ஒருத்தர் தான் வடிவேலு பாலாஜி. நடிகர் வடிவேலுவை போலவே கெட்டப் போட்டு எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுல இவர் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். கலக்கப்போவது யாரு ஷோ மூலியமா சின்ன திரையில் அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா சிரிச்சா போச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் வடிவேலு பாலாஜிக்கு பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கோலமாவு கோகிலா, சுட்ட பழம் சுடாத பழம் அண்ட் யாரடா மகேஷ் இந்த மாதிரி 3 திரைப்படங்களில் வடிவேலு பாலாஜி நடிச்சிருந்தார். இவருக்கு ஜோதிலக்ஷ்மி அப்படிங்கிற மனைவியும் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற மகனும் ஸ்ரீதேவி அப்படிங்கிற மகளும் இருக்கிறாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி திடீர்னு இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு. உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே சிகிச்சை பலனில்லாமல் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி உயிரிழந்தார். இவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை திரையுலகில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். வடிவேலு பாலாஜியினுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுகளை நடிகர் சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் நடிகர் வடிவேலு பாலாஜியினுடைய மகன் ஸ்ரீகாந்த் தன்னோட அப்பாவை போலவே கெட்ட போட்டிருக்கிற ஃபோட்டோஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வர துபாய் ரிட்டர்ன் வடிவேலு போல வடிவேலு பாலாஜி கெட்ட போட்டு நிறைய மேடைகளில் நகைச்சுவை பண்ணியிருப்பார். அதை யாராலுமே மறக்க முடியாது. அந்த கெட்டப்பை இப்போ அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் போட்டு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுது. ஸோ தன்னோட அப்பா போலவே இருக்கிறாரே வடிவேலு பாலாஜி திரும்ப வந்துட்டாரு தன்னுடைய மகன் உருவில் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டு வராங்க. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.